என்ன கோபி, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு அந்த மனுஷங்கிட்ட போய் நீ திட்டு வாங்கிட்டு இருக்க? ஒரு சின்ன குழப்பங்க. உங்ககிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் வரீங்களா? சரி, நீ மேல போ, நான் வரேன். அவ பேர் என்ன? நிர்மலாக்கா. அது என்னன்னே தெரியல, அவளை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என் மனசுல ஒரு நினைப்பு. சரி, இத வீட்டுல சொல்லி பொண்ணு கேட்க சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அப்பா என்ன சொன்னாரு? அப்பாவுக்கு என்னன்னா, முன்ன பின்ன தெரியாதவங்க, அவங்க மனசு என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம எப்படா போய் திடீர்னு பொண்ணு கேட்கறதுன்னு ஒரு தயக்கம். அப்புறம் சரி, நம்மளே இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமா அந்த பொண்ணுகிட்ட மனசு இருக்கிற சொல்லான்னு பார்த்தேன். தைரியம் அல்ல, லவ் லெட்டர் எடுத்துட்டு போனேன். என்னாச்சு? என்னக்கா, அவ என் மூஞ்சியை பார்த்தால எரிஞ்சு விழுற மாதிரி பாக்குறா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொன்னாக்க பயங்கரமா முறைக்கிறா. அந்த பொண்ணு சாதாரணமா உன்னை உத்து பார்த்திருக்கும். நீ உன் மனசுல இருக்கிறத டக்குன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படிக்கா சொல்ல முடியும்? அவ முகத்துல சிரிப்புங்க சுத்தமா இல்ல. ஹலோ குடிக்க கொஞ்சம் தண்ணி விடுங்கன்னு சொன்னேன். சிரிச்சுக்கிட்டே தர வேணாம், முகத்துல ஒரு சாதாரண இது வேணா. என்ன பொண்ணுக்கா சரியா சிடுமூஞ்சியா இருக்க. ஏன் கோபி, இந்த மாதிரி ஒரு சிடுமூஞ்சிய போய் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? உனக்கு இருக்கிற குணத்துக்கு உன் மேல பிரியமா எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ப்ளீஸ், இது மாதிரி மட்டும் பேசாதீங்க. சில பேரை பார்த்தா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு தோணும், சில பேரை பார்த்தா லவ் பண்ணணும்னு தோணலாம். ஆனா இவளை பார்த்தப்ப என் பொண்டாட்டியா தான் தோணுச்சு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, அவன் முறைச்ச முறப்புல லவ் லெட்டரை கொடுக்காம திருப்பி எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. கோபி, ஏற்கனவே அந்த வீட்டுக்கு ஒரு தடவை தானே போயிருக்க. இதுல ரெண்டாவது தடவை போன உடனே ஒரு பொண்ணு உன்னை பார்த்து சிரிக்கணும் பேசணும்னா என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைய பார்த்து பல்ல காட்டினா அது நல்ல பொண்ணுக்கு லட்சணம் இல்ல, தெரியுமா? என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்த வயசுல மீச முளைக்கிற பசங்க மாதிரி லவ் லெட்டர் அது இதுன்னு சொல்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உன் வயசுக்கு நீ நேரா அவ அண்ணன் கிட்ட போய் உன் மனசுல இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி, நான் உங்க வீட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். அக்கா, இது சரியா வருமா? என்ன கோபி, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. இவ்ளோ நாள் பழகிருக்கோம், எனக்கெல்லாம் லவ் லெட்டர் கொடுக்காம வேற யாருக்கோ லவ் லெட்டர் கொடுக்க போறியே? அப்போ உன்கிட்ட பழகுனதெல்லாம் வேஸ்டா? ஏய் நிறுத்துங்கடி, அவனே மனசு வேதனைப்பட்டு இங்க வந்து யோசனை கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுல நீங்க வேற கிண்டல் பண்ண வந்துட்டீங்களா? இவங்க என்ன கிண்டல் பண்ணாம யார் கிண்டல் பண்ண போறாங்க? நீங்க பாரு, கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து கோபிக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். நீங்க கவலையை விடுங்கக்கா, நேரா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பேசி முடிச்சிட்டு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா? அம்மா தாய்ங்களா, அப்பெல்லாம் பண்ணிடாதீங்கம்மா. சும்மாவே அந்த பொண்ணு என்ன பார்த்தா முறைக்குது. இதுல பொண்ணுல போய் பேசணும்னு வச்சுங்கக்கா. வேற வினையே வேணாம், நானே பாத்துக்கிறேன். வேற என்ன பண்ண போற? அக்கா தான் சொன்னாங்கல்ல, அவங்க அண்ணனை நேர போய் பார்த்து பொண்ணு கேட்க போறேன்.